என்னை எப்படிலாம் அந்த பந்தை வச்சு என்னை நீ அடிச்சிருப்ப. ஒழுங்கா மன்னிப்பு கேளு. பண்ணதுக்கு வேணா சாரி கேட்பேன். கமர்தீனை மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை பொறுக்கியை நம்ம இதுவரையா பார்த்தது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பாருகிட்ட காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி பார்வோட கேமை கெடுத்தது மட்டும் இல்லாம பார்வை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தினா ஒரு கட்டத்துல பார்வை போறதவிட இவ்வளவு கேவலமானவங்க கூட நம்ம இவ்வளவு நாள் பழகி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தன்னைத்தானே அசிங்கமா நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது பார்வுக்கு சப்போர்ட்டா நின்னது ஒரே ஒரு போட்டியாளர் தான், அது சாண்ட்ரா அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, சாண்ட்ரா போறதவிட நடிப்பு அரக்கி பல டிராமா பண்ணிருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வை கேமுக்காக தான் கமர்தீன் பயன்படுத்தி இருக்கான், இவ்வளவு கேவலமான பொறுக்கி கூட சுத்தாத அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா தன்னோட தங்கைய நினைச்சு பார்வுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ரா மேல நமக்கு ஒரு மரியாதையே வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, 2 நாள் முன்னாடி பார்வை கமர்தீன் எந்த அளவு அசிங்கப்படுத்தினா அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பார்வுக்கு சப்போர்ட்டா நின்று இருந்தாங்க. என்ன கமர்தீன் எப்ப பார்த்தாலும் பாரு மேலேயே குறை சொல்லிட்டு இருக்க, பார்வை பொறுத்தவரை பாரு பேசின வார்த்தை தப்பு தான், அதே நேரத்தில் அவ வந்து எத்தனை வாட்டி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, திரும்ப திரும்ப எதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சண்டைகள் எல்லாமே வந்துச்சு. அந்த சண்டையை பொறுத்தவரை கமர்தீன் முழு பழியுமே பாரு மேல போட்டுடலாம், அதாவது பார்வதி வந்து என் மேல தப்பான பழி போடுறா, அதனால இப்படிப்பட்ட பெண்கள் கூட நான் பழக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முழுசா பாரு மேல பழிய போட்டுட்டு விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த இடத்துல சாண்டா பரவாயில்ல, தப்பெல்லாம் உன் மேலதான் இருக்குது, நீ வந்து லவ் கேம் தான் ஆடிட்டு இருக்க, பாரு வச்சுதான் உன்னோட கேமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமர்தீனோட கேமை முழுசா உடச்சு விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமர்தீனுக்கு பிஆர் டீம் இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் பொம்பளை பொறுக்கி கமர்தீனை போறதவிட பாரு கிட்ட சமாதானமா போயிருவோம், அப்பனாதான் வீக்கெண்ட் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த முடிவையுமே இவனா எடுத்திருக்கிற வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு கூறு கட்டவன் தான் இந்த கமர்தீன். அதை யோசிக்கிற அளவுக்கு இவனுக்கு புத்தி எல்லாம் கிடையாது. வேணும்னா விஜய் டிவியே கமர்தீனுக்கு இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கலாம், இது எதுவும் நமக்கு தெரியாதுலங்க, நம்ம பார்க்காத நிறைய விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்குது. கமர்தீன், உன்னை பொறுத்தவரை நீ பண்றது ரொம்பவே கேவலமான விஷயம், வெளியே மக்கள் எல்லாருமே உன்னை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க, வீக்கெண்ட்ல ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்னா அது விஜய் சேதுபதிக்கே அசிங்கமான பேர் ஆயிரும், அதனால பாரு கூட எப்படியாவது சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாமா டிவியே கமர்தீனுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து பாரு கூட பேச சொன்னானுங்களா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. என்னதான் இருந்தாலும் நேற்று ராத்திரி லைவ் ஸ்ட்ரீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா கமர்தீனை பொறுத்தவரை 12 மணில இருந்து பாரு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். அதாவது பார்வதி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு, கோபத்துல பண்ணிட்டேன், வெளியே வந்ததுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி காலில் விழாத குறைய மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த இடத்துல எல்லாம் பார்வை பொறுத்தவரை நீ பண்ணது என்ன சின்ன விஷயமா, என்னை எந்த அளவு கேவலப்படுத்திட்ட, இப்போ கூட நீ வந்து என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது வீக்கெண்ட்ல வர ரோஸ்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் என்கிட்ட பேசுறியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாம உன்னோட பிஆர் டீமுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் என்கிட்ட வந்து பேசுறியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து கமர்தீனோட மன்னிப்பை எந்த இடத்துலயும் ஏத்துக்காம தான் இருந்தாங்க. அதாவது பார்வதி வந்து வெஷல் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு உட்காந்து கமர்தீனை பொறுத்தவரை பார்வோட மண்டையை கழுவிட்டு இருக்கான். இது வர மாமா டிவி காட்டுறாங்க. அந்த நேரத்துல கூட பெட்ரூம் ஏரியால இருக்கிற அரோராவா இருக்கட்டும், சுபிஷாவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், பார்வதியை பொறுத்தவரை கமர்தீன் பேசுறதை கேட்டு மயங்கிற கூடாது, திரும்பவும் கமர்தீன் கூட பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க ஒரு டாக் போயிட்டு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. இந்த மாமா டிவியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் தூங்குறத காட்டுறாங்களே தவிர பாரு கமர்தீன் என்ன பேசினாங்க அப்படிங்கறத லைவ்ல காட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கமர்தீன் பாரு இந்த 2 பேரும் பேசியிருக்காங்க. இந்த இடத்துல கமர்தீன் என்னெல்லாம் பேசினா அப்படிங்கறத நமக்கு காட்டவே இல்லை. உண்மையாவே பாரு கமர்தீன் இந்த 2 பேர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லனா இந்த 2 பேரையும் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு மாமா டிவியை பொறுத்தவரை இப்படி ஒரு கண்டென்ட்டை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியால பாரு படுத்ததுக்கு அப்புறமா கமர்தீனை பொறுத்தவரை பாரு கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், தோப்பு காரணம் போடுறதா இருக்கட்டும், நான் கோவத்துல பண்ணிட்டேன், இப்பெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி பார்வதி காலில் விடுறதுதான் இன்னைக்கான எபிசோட்ல காட்டுறாங்க. இந்த இடத்துல கமர்தீன் மேல மட்டுமே நமக்கு கோவம் வரல, பார்வதி மேலேயும் நமக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, என்னமோ உனக்கெல்லாம் சுயமரியாதைன்னா என்னன்னே தெரியாதா, அந்த பொறுக்கிய பொறுத்தவரை உன்னை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி உன்னை அசிங்கப்படுத்தியிருக்கான். இது ஒரு தடவை நடந்தா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 5 வாரமா இதை தான் நடக்குது. அதாவது வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா பாரு நம்ம 2 பேரும் ஒன்னா விளையாண்டா சரியாகுது, நம்ம 2 பேரும் தனித்தனியா விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்ல ரொம்பவே நல்ல மாதிரி நடிப்பான். அதே நேரத்தில் திங்கட்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா பாரு நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குடிகார மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தான். அதாவது ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவனும் இருந்துகிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
ஆனா ஒரு தடவை ஏமாறலாங்க, வாரம் வாரம் நீ ஏமாந்துகிட்டே இருப்ப, உனக்கு எத்தனை நாள் தான் சப்போர்ட் பண்ண அப்படிங்கிற அளவுக்கு பாரு பண்ற விஷயங்கள் நமக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இவனை பொறுத்தவரை நியூ இயர் ஆயிடுச்சு, முத்தந்தா அப்படிங்கிறான், கட்டிப்பிடிங்கிறான், இது எல்லாத்தையும் பாருவும் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது செம இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னதான் கமருதீனை பொறுத்தவரை விஜய் டிவி ப்ராடக்டா இருந்தாலுமே இந்த பொறுக்கித்தனம் பண்ற இந்த பொறுக்கிக்கெல்லாம் இந்த மாமா டிவி மாமா வேலை பார்க்கறத பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை நேத்து ராத்திரி கமருதீன் வந்து பாருகிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தாம்ல, காலில் விழாத குறையா கதறி இருந்தாம்ல, வெளியே போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாம்ல, இது எதையுமே காட்டாம ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறமா பெட்ரூம் ஏரியால இவங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் கட்டி பிடிக்கிறதையும் முத்தம் கொடுக்கறது இது எல்லாத்தையும் காட்டுறாங்க மாமா டிவி. அந்த இடத்துல பாரு பேசுறத பார்க்கும்போது உண்மையாவே கமருதீனை காதல் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் தெளிவாவே தெரியுது. அந்த இடத்துல பார்வதி ஒண்ணுதான் சொல்றாங்க, என்னப்பா எல்லை மீறி பேசிட்ட, அதுக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேளு, என்னோட ஃபேமிலியை இழுத்து பேசிட்டேன், என்னோட கேரக்டர் தப்பா பேசிட்டேன், எப்பவுமே கோவம் வந்தா இப்படிதான் எல்லை மீறி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறாங்க. கமருதீனை பொறுத்தவரை அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த இடத்துல ரொம்பவே கோவம் வந்துருச்சு, அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எனக்கு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த பொறுக்கியுமே தோப்பு கரணம் எல்லாமே போடுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இந்த பொறுக்கியை பொறுத்தவரை சாண்ட்ரா மேல வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாண்ட்ரா வந்து நம்ம ரெண்டு பேர் காதலை வச்சுதான் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க, உன்னோட மண்டையை கழுவுனதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்கான். அட பொறுக்கி, சாண்ட்ரா மட்டும் இல்ல அப்படின்னா பார்வதி தான் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா, என்னோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என் மேல வீண் பழி போட்டுட்டா, அப்படிப்பட்ட ஒரு பொண்ணே எனக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்வை அப்பமே கழட்டி விட்டுருப்ப. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, லே பொறுக்கி, நான் வந்த வாரமே பார்வை போறதோட அவ பேசினது தப்பு அப்படிங்கிற மன்னிப்பு கேட்டுட்டா, அப்ப மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட 100 தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டா, திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை எதுக்காகடா கொண்டு வர்ற, நீ வந்து லவ் கேம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல தான் பார்வை உன்னால கழட்டி விட முடியாம போச்சு. அந்த வெறுப்பு தான் சாண்ட்ரா மேல காட்டுற அப்படிங்கிறது பாக்குற எங்களுக்கு தெளிவாவே தெரியுது. ஆமா தானங்க, இந்த பொம்பளை பொறுக்கிய போறதவிட பார்வை எந்த அளவு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு யூஸ் பண்ணிட்டு பாரு வந்து கேவலமானவ, ரொம்பவே கேடு கட்டவ, வன்மம் பிடிச்சவ, அவ என்னை பத்தி தப்பா பேசுறா, அந்த டிராமால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றான். அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கமருதீனுக்கு ஆதரவா தான் நிக்கிறாங்க. சாண்ட்ரா மட்டும்தான் பாரு மேல எந்த தப்புமே கிடையாது, பாரு பண்ண தப்புக்கு பல இடங்கள்ல இந்த பொறுக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே பாரு பக்கம் நிக்கிறாங்க. கமருதீன் வந்து கேவலமா கேம் ஆடி இருக்கான், கமருதீன் வந்து ஒரு பொண்ணோட எமோஷனல்ல விளையாண்டு இருக்கான், இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பிக் பாஸ் வீடுமே கமருதீனுக்கு எதிராக திரும்புது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த பொறுக்கியை பொறுத்தவரை பாருவோட சேர்ந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறான். அதை இன்னைக்கு காலையில நடத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சாண்ட்ராவை பொறுத்தவரை சமைக்கிறதுக்காக சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காய்கறி கட் பண்றதுக்காக கமருதீன், பாரு, வினோத் இந்த 3 பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த பொறுக்கி வந்து அவனோட வேலையை காட்ட தொடங்குறான். அதாவது சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணி பார்க்கறான். என்ன சாண்ட்ராவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சாண்ட்ராவை பொறுத்தவரை உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லைங்க, கனி வந்து ரொம்பவே நல்லவங்களா இருக்கிறதுனால தான் கனி வெளியே போயிட்டாங்க, சண்டை போடுறவங்களும் பின்னாடி பேசுறவங்களும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜாட மாடைய சாண்ட்ராவை குத்தி காட்டுறான். அந்த இடத்துல சாண்ட்ராவை பொறுத்தவரை நான் என்னடா பின்னாடி பேசினா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. கமருதீன் வந்து நீங்க பின்னாடி மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, நேருக்கு நேரம் சண்டையே போட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றான். சாண்ட்ராவை பொறுத்தவரை நான் பின்னாடி பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத, நான் பண்ணதுக்கு ப்ரூஃபை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இந்த பொறுக்கிய பொறுத்தவரை தெனாவட்ட பேசிட்டு அப்படியே நடந்து போயிடுறான். பக்கத்துல பாரு உட்கார்ந்து இருக்காங்க. சாண்ட்ராவை பொறுத்தவரை பாரு உன் கூட பேசினதுனாலதான் இந்த பொறுக்கிலாம் என்னை பத்தி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான், நீ எதுவுமே கேட்காம அமைதியா உட்கார்ந்து இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நாய கேட்காத கேள்வி பார்வையும் கேட்கறாங்க. அந்த இடத்துல பாரு வந்து நான் பேச்ச விளக்காத அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ண அப்படிங்கலாம் சொல்றாங்க. உண்மையாவே பார்த்த நமக்கு பாரு எந்த இடத்துலயுமே கமருதீனை கண்டிச்ச மாதிரிலாம் தெரியல. ஷூ அமைதியா இரு அப்படிங்கிற மாதிரி அமைதியா தான் சொன்னாங்க. என்ன பாரு, இது உண்மையான பாருலாம் கிடையாது. பாருவுக்கு பிடிக்கல அப்படின்னா பாருவோட குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல காதல் மயக்கத்துல உன்னோட கேம் மட்டும் கிடையாது, உன்னோட கேரக்டரையே இழந்துகிட்டு இருக்க அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் திரும்ப வர கமருதீனை பொறுத்தவரை சாண்ட்ராவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்துறான். அதாவது சாண்ட்ரா நீங்க ஒரு ஃப்ராடு, நீங்க வந்து கேவலமா கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, 3 வாரமா ஒரு ஆளை தான் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதாவது இந்த பொறுக்கியை பொறுத்தவரை பாரு வச்சுதான் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான்
அப்படிங்கறத சாண்ட்ரா கடந்த 3 வாரங்களா பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை தான் மீன் பண்ணி இவன் சொல்றான். இருந்தாலும் சாண்ட்ரா திரும்ப கேக்குறாங்க, நான் அப்படி என்ன கேம் ஆண்டேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே திவ்யா பிரச்சனையை இழுத்து போடுறான். அதாவது திவ்யா வந்து எந்த தப்புமே பண்ணல, இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை 3 வாரமா திவ்யாவை தான் டார்கெட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு சொம்பு தூக்கிட்டு இந்த இடத்துல கமருதீன் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துல பாரு வந்து கமருதீன் கொஞ்சம் அமைதியா விடுறா, எதுக்கடா இப்பெல்லாம் பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இருந்தாலும் கமருதீனை பொறுத்தவரை என்னக்கா அஃபெண்ட் ஆயிட்டீங்களா, கோவம் வருதா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சாண்ட்ராவை ட்ரிகர் பண்ணி பாக்குறாரு. சாண்ட்ராவை பொறுத்தவரை ஏன்டா ஏன் தலையில வந்து ஏறிக்கிட்டு இருக்கா அப்படிமா கேக்குறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல கமருதீன் வந்து ஆமாக்கா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதை கேட்ட சாண்ட்ராவை பொறுத்தவரை இந்த பொறுக்கிட்டெல்லாம் நம்ம பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி போறவங்க கார்டன் ஏரியாவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விக்ரமா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும் சாண்ட்ராவை சமாதானப்படுத்தி இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பொறுத்தவரை கமருதீன் ரொம்பவே ஓவரா பேசியிருக்கான். நான் ஃப்ராடு வேலை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான், பின்னாடி பேசுறேன் அப்படிங்கிற பேசிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பாரு தான் அப்படிங்கிற மாதிரி பாருவை திட்டி தீக்குறாங்க. பாருவுமே அந்த இடத்துல சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு வர்றாங்க. பாரு நீ என்கிட்ட வந்துடாத, உனக்கு உதவி பண்ணதுனாலதான் நான் செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து பாருவுக்கு அரிச்சு கொட்டுறாங்க. உண்மையாவே பாக்குற நமக்குமே பாரு மேல கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாருவுக்காக பல இடங்கள்ல சாண்ட்ரா வந்து பாருவுக்கு நிறையவே அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. கமருதீன் வந்து உன்னை கேமுக்காக தான் பயன்படுத்தி இருக்கான், அது மட்டும் இல்லாம உனக்காக அவன் எந்த இடத்துலயுமே நின்னது கிடையாது, அவனோட கேமுக்காக உன்னை பல இடங்கள்ல அசிங்கப்படுத்தி இருக்கான். இது புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட விலகி இருந்து உன்னோட கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு நல்ல விதமா நிறையவே அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாரு தான் காதல விழுந்து காதல் மயக்கத்திட்ட காமு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவுக்கு அரோராவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும் நிறையவே அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. விடுங்க, கண்டவன் கண்டதையும் பேசிட்டு இருப்பான், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, உங்க மனசு அறிஞ்சு நீங்க எந்த தப்புமே பண்ணல, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா வினோத்தை பொறுத்தவரை கமருதீனை கிழிச்சு எடுக்கிறாரு. லே நீயும் பாருவும் காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிக்கிறீங்க, கொலா வைக்கிறீங்க, திரும்ப சண்டை போட்டுக்கிறீங்க. சண்டை போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்ட உட்கார்ந்து புரணி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த 3ஆவதா யாருக்கிட்ட பேசினாங்களோ அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதெல்லாம் கேவலமா இருக்குது. உண்மையாவே உங்களை பொதுவாக காதல் பண்றேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கே கேவலமா தான் இருக்குது. நீ எதுக்காகடா சாண்ட்ரா கிட்ட இப்பெல்லாம் சண்டை போட்ட, நீ பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி வினோத் வந்து கமருதீனை கிழிச்சு எடுக்கிறாரு. அந்த இடத்துல பார்வை பொதுவாக கமருதீன் நீயும் நானும் சண்டை போடலாம் சகஜம்தான், இருந்தாலும் நீ என்கிட்ட பேசாம இருக்கும்போது எனக்கு பல இடங்கள்ல சாண்ட்ரா வந்து சப்போர்ட்டா நின்றுருக்காங்க. இந்த இடத்துல நீ சாண்ட்ரா கிட்ட சண்டை போடுறது ரொம்பவே தப்பு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே வார்த்தைகள் கடத்தி பேசிட்ட, சாண்ட்ரா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த திமிரு பிடிச்ச பொறுக்கிய பொறுத்தவரை மன்னிப்பு கேட்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட திமிரா போய் சாரி அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து இவன் பேசுறதே கேட்க கூடாது அப்படிங்கறதுக்காக காதை பொத்திட்டு நடந்து போறாங்க. இதை பார்த்த கமருதீன் திரும்பவும் ட்ரிகர் ஆகி கத்துறான். என்ன இப்படி போறாங்க, இதெல்லாம் ரொம்பவே டூ மச்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இந்த இடத்துல பக்கத்துல இருந்த சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், கமருதீன் நீ பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்குதுடா, அவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள் பேசியிருக்க, திரும்ப வந்து பாரு சாரி கேட்க சொன்னா அதனாலதான் நான் சாரி கேட்க வந்தேன் அப்படிங்கிற சொல்ற, இதுவே தப்பு. சாரி அப்படிங்கறத நீ உணர்ந்துதான் கேட்கணும், சும்மா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கேட்க கூடாது. இந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணது அவங்களோட ரியாக்ஷன் தான், நீ அந்த அளவு அசிங்கப்படுத்திருக்க, அவங்க ரியாக்ட் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி நீ எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் மேலதான் தப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல கமருதீன் அப்படிங்கிற பொறுக்கிய பொருளை தன்னை நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாண்ட்ரா முதல் வாரங்கள்ல இருந்து என்னெல்லாம் டிராமா பண்ணாங்களோ அதெல்லாம் இழுத்து போட்டு இந்த இடத்துல பேசிட்டு இருக்கான். அதாவது இவனை பொறுத்தவரை இவனை நல்லவனை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க எல்லாரையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஆமாங்க, சாண்ட்ரா யோக்கியமான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தளவு கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதே நேரத்தில் இவ்வளவு நாள் இவன் என்ன கோமாளையா கிடந்தான், இல்ல சாண்ட்ரா நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கே கேட்டிருக்கணும்ல. பாரு விஷயத்திலையும் அதே தான். 4வது வாரம் நடந்த பிரச்சனையை 12வது வாரம் எதுக்காக பேசுறான்? அவனை பொறுத்தவரை சீசன் முடிய போது காதல் கண்டென்ட்டை முடிச்சு விட்டான் அப்படின்னா வெளியே போனதுக்கு அப்புறமா ஃப்ரீயா சுத்தலாம். உள்ள பார்வை காதல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா பார்வை கண்டுக்கல அப்படின்னா நம்மளதான் மக்கள் காரி துப்புவாங்க. அதனால பார்வை கழட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு டிராமாவை கமருதீன் கிரியேட் பண்ணான். இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து பார்வைக்கு முழு சப்போர்ட் பண்ணதுனால காமவெறி பிடிச்ச கமருதீனால பார்வை கழட்டி விட முடியல. அந்த கோவத்துல தான் சாண்ட்ரா மேல துள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் கமருதீனோட இந்த பேச்செல்லாம் கேட்ட சாண்ட்ரா பொறுத்தவரை திரும்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சபரி போய் சாண்ட்ராவை சமாதானப்படுத்துறாரு. எப்பா அந்த பொறுக்கிய பொறுத்தவரை என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம்,
நீங்க ஒரு பொண்ணுக்கு நல்லது தானே பண்ணீங்க. நானா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு இப்படி நடக்கும்போது நான் என்னோட அட்வைஸ் எல்லாம் கொடுக்க தான் செய்வேன். இதுல எந்த வித தப்பும் கிடையாது, உங்க மேல எந்த தப்புமே கிடையாது. அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். இந்த வாரம் தான் நீங்க அழாம உங்களோட கேம் ஆடிக்கிட்டு, இதெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்காம உங்களோட கேமை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சபரி சாண்ட்ராவுக்கு உறுதுணையா பல அட்வைஸை கொடுத்துறாரு. இந்த இடத்துல சபரியும் பாராட்டியே ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு ஆள் உடஞ்சு அழுது இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வகையில சாண்ட்ராவுக்கு சப்போர்ட்டா இந்த இடத்துல சபரி பேசினார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் வந்து கார்டன் ஏரியால தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆர்கியூமெண்ட முன்வைக்கிறான். அதாவது இந்த இடத்துல விக்ரமா இருக்கட்டும் வினோதா இருக்கட்டும், கமருதீன் நீ பண்றது ரொம்பவே கேவலமா இருக்குது. நீங்க ரெண்டு பேரும் காதல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தா சண்டைக்காரங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதுல எது உண்மை அப்படிங்கறதே எங்களுக்கு புரியல. நீங்க தான் இன்னொரு ஆள் கிட்ட வந்து புலம்பி தள்ளுறீங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்டே சண்டைக்கு போறதெல்லாம் ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயும் கமருதீன் வந்து உண்மையாவே சாண்ட்ராவை பார்க்கும்போது எனக்கு ஃப்ராட் மாதிரி தான் தெரியுது. வெளியே போய் படுத்து டிராமா பண்ணாங்க, திவ்யா கிட்ட சண்டை போட்டாங்க, என்ன லவ் கேம் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பிஆர் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே ஃப்ராட் மாதிரி தான் இருக்குது. அவங்க கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன தப்பா காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொறுக்கி தன்னை நல்லவனா நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அந்த இடத்துல எல்லாருமே என்னதான் இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட நீ ரொம்பவே அநாகரிகமா பேசிட்ட அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை விக்ரம தன்னை சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் ஒரு வாட்டி திவ்யாவை ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அது அவருக்கு தோணுச்சு. நம்ம யாருக்குமே திவ்யா ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி தான் எனக்கு சாண்ட்ரா பண்றதெல்லாம் ஃப்ராட் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டாரு. இந்த இடத்துல விக்ரம் எப்படி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்க முடியும்? ஆமாங்க, இந்த இடத்துல கமருதீன் நீ சாண்ட்ராவை பார்த்து ஃப்ராடுன்னு சொன்னது தப்புன்னு விக்ரம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் சொன்னார் அப்படின்னா திவ்யாவை பார்த்து விக்ரம் பேசுனது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி வெளியே வந்துடும். அதனாலேயே இந்த இடத்துல விக்ரம் வந்து கமருதீனுக்கு சொம்பு தூக்குறதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த விக்ரம பொறுத்தவரை சுபிக்ஷா அரோரா இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் போய் கமருதீனுக்காக சொம்பு தூக்கிட்டு இருக்கான். அதாவது கமருதீனுக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது அவனோட கருத்து. அவனோட கருத்தை பதிவு பண்றதுக்கு அவனுக்கு முழு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். லே எப்படிடா உன்னோட தப்பை மறைக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னொருத்தன் பண்ண தப்பையும் நியாயப்படுத்தி பேசுறியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமை காட்டுறாங்க. அங்க திவ்யா, சாண்ட்ரா, சுபிக்ஷா இந்த மூணு பேருமே நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் திவ்யாவை பொறுத்தவரை ஃப்ராடுன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? நம்மளை இப்படிலாம் சொல்றவனையா என்னத்தை கிழிச்சிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி கூத்தலா பேசுறாங்க. எதுக்காகனா அந்த இடத்துல விக்ரமோட தங்கச்சி சுபிக்ஷா நின்றுட்டு இருக்கா. விக்ரம் வந்து திவ்யாவை ஃப்ராடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு. இந்த இடத்துல சுபிக்ஷா போய் விக்ரம் கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே திவ்யாவை பொறுத்தவரை கமருதீனா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் என்னத்தை கிழிச்சிட்டானுங்க, இவனுக்கு என்ன யோக்கியனுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா பேசுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால கமருதீன், பாரு இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை புலம்பிட்டு இருக்காங்க. லே நீ என்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா நின்னது சாண்ட்ரா தான். சாண்ட்ரா கிட்ட நீ இப்படி கோவப்பட்டிருக்கவே கூடாது. அவங்க கிட்ட சாரி கேட்டு எப்படியாவது என்கிட்ட பேச வச்சிரு அப்படிங்கிற மாதிரி கமருதீன் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கமருதீன் வந்து உனக்காக வேணா நான் வந்து சாண்ட்ரா கிட்ட போய் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். பார்வை பொறுத்தவரை என்னடா இந்த வாரம் இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது, கேமும் ஆடணும், மென்டல் ஹெல்த்தையும் ஃபாலோ பண்ணணும், உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமருதீன் நீ இதுக்கு என்கிட்ட பேசாமே இருந்திருக்கலாம், இந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட பேசியிருக்கலாம் அப்படிங்கிற பேசுறாங்க. என்ன பாரு உங்ககிட்ட பேசலன்னா அந்த பொறுக்கிக்கு கண்டனே கிடையாது. உங்ககிட்ட 2 நாள் மட்டும்தான் பேசாம இருந்தான். அந்த 2 நாளுமே கமருதீனோட உண்மையான குணங்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சுல. உண்மையாவே இந்த பொறுக்கியை பொறுத்தவரை சரியான பொறுக்கி, ரவுடி அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பாருகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் கமருதீன் எவ்வளவு ரூடா நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனை பொறுத்தவரை தன்னோட கோவத்தையும் தன்னோட இன்னொரு கேவலமான முகத்தையும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காதல் போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை கமருதீனை உண்மையா காதல் பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. அதுக்கப்புறமா கூட பாத்ரூம் ஏரியால கமருதீனை கட்டி பிடிச்சி பார்வை பொறுத்தவரை சாண்டா கூட நான் எப்படியாவது பேசணும், அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும், சாண்டா கிட்ட மன்னிப்பு கேட்டு எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிரு அப்படிங்கிற சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பாரு நீ திருந்தவே மாட்டியா பாரு, இந்த பொறுக்கிய பொறுத்தவரை வாரம் வாரம் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான், திரும்ப வந்து பேசுறான், நீயும் மன்னிச்சு ஏத்துக்கிற. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு தான் கேவலமா இருக்குது. ஆமாங்க, இதே மாதிரி தான் பல பெண்கள் வந்து நிஜ வாழ்க்கையில பல பொறுக்கிகளை நம்பி ஏமாந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க வச்ச உண்மையான பாசம் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படி ஒரு முட்டாள்தனத்தை தான் பாரு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் கமருதீனோட இந்த கேவலமான நாடகம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா டிக்கெட் டு ஃபினாலேக்கான 6வது டாஸ்க பிக் பாஸ் கொடுக்குறாரு. அதாவது பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் டாஸ்கான கில்லர் காயின் டாஸ்க தான் 6வது டாஸ்கா கொடுக்குறாங்க. இந்த டாஸ்க பொறுத்தவரை செமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சகுனி இருக்கிறாம்லங்க,
ஆமாங்க, கனி வெளியே போயிட்டாங்க. கனியோட சிஷ்ய புள்ள விக்ரம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தானே இருந்துட்டு இருக்கான். அவனை பொறுத்தவரை ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு இந்த டாஸ்கை ரொம்பவே கேவலமா கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த டாஸ்கை பொறுத்தவரை சபரி, கமருதீன், பாரு இந்த 3 பேர் மட்டும்தான் அவங்களோட கேமை தனியா ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆடுறாங்க. அதே நேரத்தில் மீதி எல்லாருமே விக்ரம் சொல்ற மாதிரி குரூப்பா சேர்ந்துக்கிட்டு ஒரு கேவலமா இந்த டாஸ்கை கொண்டு போறாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டாப் ஸ்கோர்ல இருந்துகிட்டு இருக்கிற சபரியை டார்கெட் பண்ணி முதல் ஆளா சபரி அவுட் பண்றாங்க. ரொம்பவே பிசிக்கல் வயலன்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை யானை மாதிரி இருந்துகிட்டு கொசு மாதிரி சபரி அமைக்கிட்டான் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த விக்ரத்தோட டார்கெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமருதீன் தான். கமருதீனையும் கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க அவுட் ஆக்கிடுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பார்வையும் அவுட் ஆக்கிடுறாங்க. இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களாடா விஜய் டிவி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாவீங்க இந்த வக்ரம் பிடிச்ச விக்ரம பத்தியும் இதுவரையா எந்த வீக்கெண்ட்லயுமே விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவனை பொறுத்தவரை பல டாஸ்க்ல இதே மாதிரி தான் கேவலமா டாஸ்கே கெடுக்கிற மாதிரி விளையாண்டுருக்கான். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சகுனி வேலைகளை பார்த்திருக்கான். பல இடங்கள்ல பல பேரை ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும், மார்க் பண்றதா இருக்கட்டும், இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி காமெடியன் போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிடுவான். இவனுக்கு எதிராக இதுவரையா விஜய் சேதுபதி எந்த கேள்வியுமே கேட்டது கிடையாது. அந்த திமிர்ல தான் இவன் இந்த அளவு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். இதுல முதல்ல சபரி அவுட் ஆக்கும் போது பாரு சபரி மேல விழவும் இல்லை, சபரியை பிடிக்கவும் இல்லை. அதே நேரத்துல கமருதீன் அவுட் பண்ணும் போது பார்வை போல கமருதீனை எழுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன பார்வதி சபரிக்கு இப்படி நடக்கும்போது நீங்க வரவே இல்லையே, இந்த இடத்துல கமருதீனுக்கு நீங்க வரீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதே நேரத்துல பார்வை அமுக்கும் போது பார்வை எல்லாருமே சேர்ந்து அமுக்குறாங்க. அந்த இடத்துல அவுட் ஆன பார்வதியை போல என்னடா இவ்வளவு கேவலமா கேம் ஆடுறீங்க, இதுக்கு நீங்க விளையாடாமே இருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. சபரியுமே பல இடங்கள்ல பதிவு பண்ணாரு. அதாவது இந்த டாஸ்க் எவ்வளவு ஃபன்னா கொண்டு போகலாம், ஓடி பிடிச்சு விளையாடலாம், ஆனா நீங்க குரூப்பா சேர்ந்துக்கிட்டு விளையாடுறது நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி சபரியுமே அட்வைஸ் பண்ணாரு. என்னதான் இருந்தாலும் வீக்கெண்ட்ல பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும்ல. நிறைய சண்டைகள் நடந்தாலே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை மொக்கையா தான் ஹோஸ்ட் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட்டாவது வேணும்ல அப்படிங்கறதுக்காக தான் பிக் பாஸ் டீமை பொறுத்தவரை இந்த விளையாட்டை தடை செய்யாம அப்படியே கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை 4வதா திவ்யாவும் வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கப்புறமா விக்ரம பொறுத்தவரை தான் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை எப்பா நீங்க கார்டன் ஏரியாவில் விளையாண்டு கிழிச்சதெல்லாம் போதும், எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை தலை ரூம்ல இருக்கிற பெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்றாங்க. இந்த இடத்துல விக்ரம் சாண்ட்ராவை விட்டுலாம், வசமா அரோரா சிக்கிக்கிட்டா அரோராவை அவுட் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா, விக்ரம் இந்த 2 பேருமே சேர்ந்து அரோராவை அவுட் பண்றாங்க. அடுத்ததா இவங்களோட டார்கெட் சாண்ட்ரா தான். சாண்ட்ராவை பிடிச்சு வெல்க்ரோ ஜாக்கெட்ல அந்த மேக்னெட் எல்லாம் ஒட்டிடுறாங்க. அந்த நேரம் வினோத்தை பொறுத்தவரை சாண்ட்ரா ஜாக்கெட்ல இருக்கிற அந்த மேக்னெட்டை எடுத்து விக்ரமோட ஜாக்கெட்ல ஒட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இழுக்கிறாரு. இருந்தாலும் டாஸ்க் பஸ்ஸர் அடிச்சிருது. அந்த வகையில சாண்ட்ரா வெளியேற்றப்படுறாங்க. இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை வினோத் கூடவே இருந்து முதுகுல குத்தலாம்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அந்த இடத்துல வினோத் எப்பா எதுவா இருந்தாலும் உன் தங்கச்சி சுபிக்ஷா கிட்ட கேளுப்பா, சுபிக்ஷா தான் இப்படி ஒரு ஐடியாவை எனக்கு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை போட்டு கொடுத்துறாரு. அந்த இடத்துல விக்ரம் எதுவுமே பேசாம எல்லாமே கேம் தான் அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறாரு. இதே விஷயத்த சுபிக்ஷா பண்ணாம வேற யாராவது பண்ணியிருந்தா இந்த விக்ரம பொறுத்தவரை கிடந்து காட்டு கத்து கத்திருப்பான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வினோத், விக்ரம், சுபிக்ஷா இந்த 3 பேருக்கு இடையில தான் போட்டியே. அந்த நேரம் டாஸ்க் பஸ்ஸருமே அடிச்சிருது. வினோத் தான் அந்த மேக்னெட் எடுத்து ஒட்டுறதுக்கு போறாரு. சுபிக்ஷாவை பொறுத்தவரை விக்ரம டார்கெட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலை ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்த வினோத் என்னமா எங்க 2 பேரையும் மல்லு கட்ட வச்சுட்டு நீ தப்பிச்சிடலான்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷாவை டார்கெட் பண்ணி சுபிக்ஷா மேல ஒட்டிட்டு சுபிக்ஷாவை அவுட் பண்ணிடுறாரு. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா வினோத், விக்ரம் இவங்க 2 பேருக்கு இடையில தான் விளையாட்டு. இந்த விளையாட்டை பொறுத்தவரை விக்ரமுக்கு செமையா வினோத் தண்ணி காட்டி ஜெயிச்சிடுறாரு. விக்ரம் அவுட் ஆயிடுறாரு. இந்த டாஸ்கோட இறுதியில பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் அவுட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல வினோத் ட்ரை பண்ணாரு. அந்த இடத்துல எல்லாமே சுபிக்ஷா பொறுத்தவரை வேண்டாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வினோத்தை தடுக்கிறாங்க. அதாவது பார்வதி அவுட் ஆகும்போதா இருக்கட்டும், அரோரா அவுட் ஆகும்போதா இருக்கட்டும், இல்லைன்னா திவ்யா அவுட் ஆகும்போதா இருக்கட்டும், இந்த நேரங்கள்ல எல்லாமே வினோத்தை பொறுத்தவரை அவங்க மேல ஒட்டி இருக்கிறத எடுத்து விக்ரம் மேல ஒட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல எல்லாம் சுபிக்ஷாவை பொறுத்தவரை விக்ரம காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக வினோத் கிட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பத்தி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதாவது சுபிக்ஷாவை பொறுத்தவரை
விக்ரமுக்கு பல இடங்கள்ல சொம்பு தூக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே விக்ரமே சுபிக்ஷாவை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக பல இடங்கள்ல கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே குரூப்பா தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல பேசுறதுக்கு என்னப்பா இருக்குது, அவங்க ரெண்டு பேருமே அப்படிதான் கேம் ஆடி இருக்காங்க. இதுல நமக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே நேரத்தில் பெட்ரூம் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா அரோரா, சாண்ட்ரா, சுபிக்ஷா, விக்ரம் இந்த 4 பேருமே ஒன்னா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆயா அரோராவை பொறுத்தவரை நம்ம விளையாண்டது அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதே விளையாட்டு அவங்க விளையாண்டுதாங்க அப்படின்னா அது ஃபேரான விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. நம்ம விளையாண்டது நியாயமா தான் விளையாண்டோம், நம்ம விளையாண்டதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம் பொறுத்தவரை என்னப்பா குரூப் கேம்ல குரூப்பா சேர்ந்து தானே ஆட முடியும், இதுல எந்த தப்புமே கிடையாது, எல்லா பழியும் ஏன் மேல தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் வந்து நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். யோ மானங்கட்ட விஜய் சேதுபதி, இந்த வாரமாவது இந்த விக்ரமுக்கு எதிராக ஏதாவது ஒரு கேள்வியாவது கேளியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த வக்கரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை எல்லா தப்பையும் பண்ணிட்டு பாவம் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது, இல்லனா அழுகிறது, இல்லனா அம்மா மேல சத்தியம் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான டிராமாவை தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. கார்டன் ஏரியால திவ்யா, பாரு, கமர்தீன், வினோத் இந்த 4 பேருமே உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த நேரம் பார்வை போதவுல என்னதான் இருந்தாலும் சுபிக்ஷாவையும் அவுட் ஆக்கிட்டு மென் டு மென் விளையாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்லியிருக்காரு. இது ரொம்பவே தப்பு. கேம்ல ஆண் பெண் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல திவ்யாவுமே ஆமா கேம் வந்ததுக்கு அப்புறமா ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு எதுவுமே கிடையாது அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. ஏமா இப்போ நீங்க அப்படிதான் பேசுவீங்க, அதே நேரத்துல ஒரு ஆண் வந்து உங்களை கட்டி பிடிச்சி ஏதாவது ஒரு டாஸ்க் விளையாண்டான் அப்படின்னா அந்த நேரம் விமன் காரை தூக்கிட்டு வருவீங்களே, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த சீசனை பொறுத்தவரை பார்வும் பல இடங்கள்ல விமன் காரை தூக்கிட்டு வந்திருக்காங்க. திவ்யாவை பொறுத்தவரை அவங்க பல காட்டை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இவங்க 2 பேரும் பேசுறதை ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாரு. அதாவது இன்னைக்கு நியூ இயர் அப்படிங்கறதுனால எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எல்லாம் வருது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான ஃபுட் எல்லாத்தையும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது விஜய் சேதுபதி கிட்ட அரோரா வந்து பிரியாணி எல்லாம் கேட்டிருந்தாங்கல்ல, அரோரா கேட்டதை விஜய் சேதுபதி எப்படி செய்யாம இருப்பாரு. அந்த வகையில போட்டியாளர்கள் எல்லாருக்குமே விஜய் சேதுபதி தரப்புல இருந்து விருந்து வழங்கப்படுது. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பார்த்தா என்ன பொறுத்தவரை பார்வை மாதிரி ஏமாறுற பெண்கள் இருக்கிற வரைக்கும் கமர்தீனா மாதிரி ஏமாத்துற பொம்பளை பொறுக்கிகள் இருக்க தான் செய்வாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.